ஓம் ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே போற்றி போற்றி. ஐயனே, 2 நாளைக்கு முன்னாடி காலையில் கண்ட காட்சி கனவில் காலையில் நானும் என்னோடய இணையாலும் ஏதோ ரயில் பயணத்துக்காண்டி காத்திருக்க மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இந்த பக்கம் புகை வண்டி, இந்த பக்கம் எல்லாம் அடுத்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அந்த பக்கம் ஒரு கூட்டமாக நம்ம சபை சீடர் மாதிரியே இருக்குது எல்லோரும் பார்க்குறக்கு. ஆனால் உடை இந்த உடை இல்லை, காய் உடை இல்லாமல் மாற்று உடையில் இருக்கேன் எல்லாருமே. அங்கே போச்சிட்றாங்க எல்லோரும். அங்கே போகிற இடத்துல ஒரு பெருமாள் கோயில், பழமையான பெருமாள் கோயிலாக இருக்குது. அதாவது இடிஞ்ச நிலையில் இருக்குது. பெருமாள் உள்ள கருவறையில் இருக்கார், நின்ற நிலையில் நிற்கிறாரு. அப்போதைக்கு அவர் அங்கே உள்ள பூசாரி சொல்கிறாங்க, இந்த பெருமாள்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் உடனே ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்சிலை தான் அது. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் நின்று வேண்டிக்கிறேன். வேண்டும் போது அவர் 4 கரங்களில் பின்னாடி வலது கரத்தில் ஒரு கரத்தை எடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆசீர்வாதம் பண்ணோன்னா அந்த பூசாரி தீபம் கட்டுறாரு. காட்டினோன்னே என்கிட்ட இருந்த காணிக்கை அவர்கிட்ட செலுத்தினோன்னா அவர் ஒரு கயிறு வெள்ளி இது மாதிரி எடுத்து ஒரு கயிறு எடுத்து என் கையில் கட்டி விடுறாரு. நான் என்கிட்ட வேறு காணிக்கை இல்லையே, என்கிட்ட இருந்த இதாக இருந்து உங்களை போட்டு அப்படின்னு. அப்படி காணிக்கை இல்லைன்னு அந்த கட்டரை நிப்பாட்டிட்டு பேசாமல் இருந்துட்டாரு. அப்புறம் என்கிட்ட மறுபடியும் இருந்த ஒரு 10 ரூபா எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த கயிறை கட்டி விடுறாரு. கட்டி விட்டுட்டு அதோட கொஞ்சம் கண்ணு முழிச்சிட்டேங்க. ஓம் அகதீஷாய நமக. உயர் சபை உன்னத சபை பறைசாற்று நிலையின் மூலமாக ஆதியிரை சுற்றம நூலிலிருந்து சித்தன் கூறிய வார்த்தைகள் கேட்டு சபை நாடி சபையில் சீடனாக வலம் வரும் சிவபெருமானுடைய நாமம் கொண்டவன் சொல்கேட்டு வந்தமர்ந்து நற்சீடனாய் சபையின் அருகாமையில் தன் குடியமர்த்திய சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உமக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புத சிவப்பணி ஆற்றுகின்ற தொடர்நிலையாய் நின்று அத்தகைய தொடர்நிலைக்குள் எவ்வித இடர் இன்னலும் இல்லாது, தடம் தலம் மாறாது, வேற்று மாற்று நிலைகளிலிருந்து வேறுபட்டு அற்புதமாக நீர் செல்ல வேண்டிய பயணத்திற்குரிய தலம் இதுதான் என்று உரைக்கின்ற அற்புத நிலை கொண்ட காட்சியாக நீர் பயணம் மேற்கொள்ள சென்ற காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. எத்தடத்தில் அமர்ந்த பொழுதும் எத்தளத்தில் அமர்ந்திருந்து நீர் தவம் ஆற்றிய பொழுதும் நீர் அமர்ந்திருக்கும் தடம் உயர் சபை தடம்தான் என்று நீர் உணர வேண்டும் என்பதற்காக இங்கும் அங்கும் காண வேண்டாம் என்ற நிலையை பறைசாற்றிய நிலை என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. சபையில் அமர்ந்த பொழுதும் நீர் மாற்று தடத்தில் சென்று அமர்ந்த பொழுதும் நீர் அமர்ந்த தலம் இல் சபைதான், பிரபஞ்ச மகாசபைதான் என்று ஆசி வழங்குகின்றோம். அந்நிலையை உணர்த்திய நிலை அது. மாற்று நிலை கொண்டவர்கள் அங்கு சென்ற நிலை. அதனால்தான் காவி நிற உடை உன் கண்களுக்கு தெரியவில்லை என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் காவி அணிந்திருக்கும் நீர் காவி அணியாவிடினும் காவிதான் உள்ளுக்குள் இருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக அக்கண்ட காட்சிதனில் நீர் கண்ட ஆலயம் அது பெருமாள் ஆலயம்தான் என்று ஊர்ஜிதமாக தெரியுமோ? பெருமாள்னு சொல்கிறாங்க. அண்ணன் நின்ற குளத்தில் இருக்கார். அது பெருமாள் அல்ல, சிவபெருமான் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. எங்கும் பரந்தாமன் ஆலயம் சிதிலமடைந்து இருப்பதை காண இயலாது என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. எம்பெருமான் ஆலயம்தான் சிதிலமடைந்திருக்கும். ஏனெனில் அவன் ஆதி இறை, ஆதி சிவம். அவனிடம் நெருங்குவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. நெருங்க செல்கின்ற பொழுது சிதிலம் அடைந்திருக்கின்ற ஆலயமும் அவன் கண்களுக்கு அற்புதமாக ஆடம்பர படாடோப விளக்குகள் ஏற்றிய ஆலயமாகத்தான் கண்களுக்கு தெரியும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய. அங்கு சிவத்தை மட்டும்தான் காண வேண்டும், சிதிலமடைந்த ஆலயத்தை காணக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அங்கு அமர்ந்திருப்பவர் அண்ட பிரம்மாண்ட நாயகன். அவன் சுற்றியிருக்கும் சிதிலத்தை கண்டு அவன் அஞ்சப் போவதில்லை, அவன் கவலைப்பட போவதில்லை. மானிடர்கள் பணியாற்றுகின்றோம் என்று அதற்குள் நுழைந்து கவலைப்பட்டு இவர்கள் ஆற்றுகின்ற ஆன்மீக பணி என்ற போர்வைக்குள் வலம் வருகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய. அது பணியல்ல, யாம் உரைத்தோமே இது பணி. இவன் ஆற்றியது பணி, அவன் ஆற்றியது பணி.
அழைத்து வருகின்றார்கள் இறையாளர்கள். நீர் ஆற்றியது பணி, ஒவ்வொரு சீடர்களும் ஆற்றுவது பணி. சபை பற்றிய ஒரு வார்த்தை மாற்றானிடம் உரைக்கின்ற பணி சிவப்பணி என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஏனெனில் உள்ளுக்குள்ளிருந்து சீடர்கள் நாவில் வருவது சிவசூட்சம நூலிலிருந்து வரும் வார்த்தை. ஆகையால் தான் சிவசூட்சம நூலினுடைய தாக்கம் அவன் நாவிலிருந்து எழுகின்ற அக்காரணத்தால் தான் கேட்ட மறு கணம் சிவசபை நாடி வருவதற்கு அவனுடைய ஆன்மா பக்குவப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றார். எச்சபை பற்றியும் உரைத்து பாருங்கள், என் நிலை பற்றிய தடம் பற்றியும் உரைத்து பாருங்கள். ஏற்க இயலாது. அவனுடைய கர்ம நினை அகழ்கின்ற காலங்கள் வருகின்ற பொழுதுதான் சிவசபை பற்றிய வார்த்தை அவன் காதில் விழும், உன் நாவிலிருந்தும் அவனுடைய செவிக்குள் ஈட்டப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அந்நிலைதான் சிவப்பணி என்றும் யாம் நல்லாசிகள் வழங்கி அற்புதமான காட்சிகள், இது போன்ற காட்சிகள் எதிரும் புதிருமாக வருகின்ற பொழுது அதனை விளக்க நிலை கொண்டு கேட்டு அறிந்து பெறுவதற்கு தான் ஆதி கைலாய இறை சூட்சம நூல் ஒன்று இருக்கின்றது என்று ஆதி இறை சூட்சம நூல் இருக்கின்றது, நூலை தாங்கிய சித்தன் இருக்கின்றான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கு. போன்ற காட்சி கண்டால் எங்கு சென்று கேட்க இயலும்? ஏதோ ஒன்றை கண்டு ஏதோ ஒன்றை நினைத்து வலம் வரக்கூடும். ஆனால் இறையை அமர வைத்து, சித்தனை அமர வைத்து, அகத்தியனை அமர வைத்து நேருக்கு நேராக கண்ட காட்சியினுடைய அற்புதமான விளக்க நிலைகளை கேட்டு தெரிகின்ற சபை இச்சபை மட்டுமே என்ற அகத்தியன் ஆசி வழங்கு. உண்மையை ஊர்ஜிதமாய் உணர்வு நிலைக்குள் புரியும் நிலையாக உரைக்கின்ற நூல்தான் ஆதி இறை சூட்சம நூல் என்று உரைக்கின்றோம். இந்நூலின் ஆசிகளை கேட்டால் புரியாது, கேட்டால் புரியாது, பின் எவ்வாறு புரியும்? அடுத்து கேட்டால் புரியாது, பார்த்தால் சித்தனை புரியும். அடுத்து கேட்டால் புரியாது, கேட்க புரியும். ஆதி சிவ சூட்சம நூலிலிருந்து வருகின்ற ஆசிகளை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு முறை கேட்டுப்பார், ஒரு அர்த்தம் வரும். மறுமுறை கேட்டுப்பார், மறு அர்த்தம் வரும். கேட்டுக்கொண்டிரு, ஒரு அர்த்தம் வரும். அவ அர்த்தம் எது? சிவமகா வாழை சித்தன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தன் தான் உலகம், வாழும் குருதான் பிரபஞ்சம் என்று ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன்தான் அனைத்தும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஒரு குருவை, வாழும் குருவை, தன் வயதையொத்த மானிடனை, தன்னோடு வாழும் மானிடனை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றான் எனில் அவன்தான் ஞானி, உண்மையான ஞானி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவன் சித்தன், அவன்தான் சித்தன். ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவனை ஏற்று தன்னை கொல்ல வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தன்னை கொள்கின்ற பொழுது அவன் உன்னை ஏற்றுக்கொள்கின்றான். எப்படி ஏற்றுக்கொள்கின்றான்? தன்னை கொள்கின்ற பொழுது இவன் ஏற்று உன்னையும் உனக்குள் இருக்கும் நிலையையும் கொள்கின்றான். நீர் உன்னை கொன்று அவனிடம் வருகின்ற பொழுது இவன் உன்னை ஏற்று உனக்குள் இருக்கும் கர்ம வினைகளை கொன்று, பஞ்ச இந்திரியங்களை கொன்று இவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீர் உயர் ஞானி, உயர் சித்தன், எம் சபையில் அனைத்து சீடர்களும் என்று ஆசி வழங்காமல். காலையில் எந்திரிக்கும் போது மேகமூட்டமாக இருக்குது. நடுவில் ஒரு முனிவர் இருக்கார். இங்கிட்டு ஒரு மேகமூட்டம், கார் மேகமாக இருக்குது, இங்கிட்டு ஒரு கார் மேகம் இருக்குது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கண்டா. இங்கே உள்ள கார் மேகம் வந்து சுழலுது, அப்படி புழல். என்னது இருக்குது இங்கிட்டு? மேகம், கார் மேகம், மலை கார் மேகமா? சரி சரி. இங்கே இருக்கிற கார்மேகம் வந்து அப்படி சுழலுது. சுழல்றதுல இந்த முனிவர் வந்து கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு அப்படி ஓடுற மாதிரி இருக்குது அந்த இது. ஆனால் சூரியன் வந்து சுடர் அதிகம் இல்லாமல் ஒரு ஆரஞ்சு நிறத்தில் அது காட்சி கொடுக்குது அந்த சூரியன். அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேர் கிரிவலம் போகிற மாதிரி இருக்குது. போகும்போது நீ நடந்துருவியா, உன்னால் நடக்க முடியுமாங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வர்றேன், முடியாதப்ப நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். ஆனால் கண்ணில் உருவம் தெரியலை, யார் உருவமும் தெரியலை. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது. செவ்வானம், அதான் செவ்வானம் தான் இங்கே எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. அதுக்குள்ளே மேகத்துக்குள்ளே ஏதோ சூட்சமம் பார்த்துட்டு அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். விட அற்புதமான இறை பிரபஞ்ச காட்சிகள் சபை சீடர்களுக்கு ஒவ்வொரு சயன காலத்திலும், கண்மூடா காலங்களிலும் தெரிவது
அற்புதம், அதிசயம், அபூர்வம் என்று அகத்தியன் கூற மாட்டோம் எம் சபை சீடர்களுக்கு. ஓம் இது அகதீசாய சாதாரண நிகழ்வு சபை பொறுத்தவரை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் ஓம் அகதீசாய அகதீசாய நமக. சுழல் நிலையில் கண்ட கார்மேக சித்தன் யாராக இருக்கையிலும் யோகித்துக் கொள்ளுங்கள். அச்சித்தன் சுழல்கின்றான். சித்தனோடு பிரபஞ்சம் சுழல்கின்றது. பிரபஞ்சத்திற்குள் தான் தாங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், தாங்களும் சுழல்கின்றீர்கள். ஆகையால் கிரிவலம் தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அவனோடு சுழல் நிலையில் சுற்றி வருகின்ற பொழுது கிரிவலம் இருந்த இடத்தில் சுழன்றால் கிரிவலம் தான் என்று அகத்தியன். ஓம் ஓம் அகதீசாய அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்த மலை என்னும் மலை இருக்க எம்மலை தேடி செல்ல வேண்டும் கிரிவலத்திற்கு என்று அகத்தியன். ஓம் அகதீசாய எம்மலை இருக்க எம்மலைக்கு செல்ல வேண்டும் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் அத்தகைய சூட்சமத்தை உணர்த்தி இருக்கின்றார்கள். நடந்து செல்வின் சென்று விடுவாயா என்று வினவியது சூட்சமம். உம்மிடமிருந்து பதில் வந்ததும் சூட்சமம். சென்றால் செல்வோம், இல்லையேல் இருந்த இடத்தில் சுற்றி கண்டுவிடுவோம் என்ற நிலைதனை உரைத்திருக்கின்றாய் சூட்சமத்தில் என்ற அகத்தியன் ஆசி வழங்கியவர். ஓம் ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. சபையை விட்டு தூரமாக போயிட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் விடையாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எல்லாமே விடை அதுக்குள்ள தான். எங்கு சென்றாலும் எத்துணை காத மைல் தூரம் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்தாலும் அகத்தியன் உங்களோடு தான் இருப்போம் என்று ஆசி வழங்க. ஓம் அகதீசாய நமக. இது உயர் ஞான சபை. அடிக்கடி சித்தனும் சித்தர்களும் உரைக்கின்றார்கள் ஆசி சூட்சம நூல்தனிலே ஆசிகளில். உயர் ஞான சபையில் ஞானத்தை தான் கற்றுக் கொடுப்போம். ஓம் அகதீசாய நமக. ஞானம் தவிர வேறு எதையும் கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அஞ்ஞானத்தை வேறறுத்து நல் ஞானத்தை பெறுகின்ற அற்புத ஆசி மொழிகள்தான் சித்தர்களின் திருவாய்களிலிருந்து எழும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் சிவம் இருக்க எங்கு சென்று தேடுவது என்பதைத்தான் உரைத்து கொண்டிருக்கின்றது சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கூறினான் ஒருவன் என்று சித்தன் உரைத்தான். அனைத்தும் அவர்கள்தான் என்று உரைக்கின்றார்கள் என்று. நாங்கள் தான் எல்லோரும் என்று கூறுகின்றார்கள். அப்ப எல்லாம் அவர்கள்தானா என்றால் அல்ல, நீங்கள் தானடா எல்லோரும் என்று கூறுகின்ற சபை இது. ஓம் அகதீசாய. அனைத்தும் நீங்கள் தான் என்றுதான் சபைதனில் கூறுகின்றோம். அதனால் தான் அனைவரும் எங்களோடு இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. எங்கெங்கோ இருக்கின்றான் என்று தேடி அலைகின்ற பொழுது எங்கோதான் இருப்பார்கள், உள்ளுக்குள் தான் அனைவரும் இருக்கின்றார்கள் என்று நீர் உணர்கின்ற பொழுது உங்களோடும் இருப்பார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்க. ஓம் அகதீசாய நமக.